படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு மலைப்பாதையில ஒரு கண்டெய்னர் ட்ரக் போறதா காட்டுறாங்க. அந்த ட்ரக்கை சூப்பர் ஹீரோஸ் குரூப் துரத்திக்கிட்டு வருது. ட்ரக் ஓட்டுற வில்லனுங்க அவங்கள நசுக்க பார்க்க நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. இவங்களும் தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்க திடீர்னு உள்ள இருந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்றான். அதுலயும் தப்பிக்க இன்னொருத்தர் சாட்டையா வீசுவா பாருங்க, காரு சுக்குநூறா நொறுக்கி போயிடும். அதோட இன்னொருத்தன் ஒரு பால்ல ஒரு ஷீல்டு உருவாக்க காரு மொத்தமா கவுந்து போகுது. அப்பயும் ஹீரோஸ் ஏறி வர இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு வில்லனுங்க பிடிச்சி கத்துக்கத்துன்னு கத்துறானுங்க. அதுக்கு வில்லன் கண்டிப்பா ஏதாவது தகவல் லீக் ஆயிருக்கும்னு சொல்றான். அப்ப முன்னாடி பார்த்தா மெகா சைஸ்ல நெருப்பு மனுஷன் ஒருத்தன் இருக்கான். உடனே ரெண்டு பேருக்குமே நேருக்கு நேரா தாக்க ரெண்டு பேருமே சரிக்கு சமமா போயிருது. இந்த நெருப்பு மட்டையை மறுபடியும் முழு சக்தியோட தாக்குவான் பாருங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சூடு தாக்காம அப்படியே கருகி மட்டையை போட்டுறாங்க. ட்ரக்கும் கீழே விழுந்து மண்ணை கவுது. இவங்களும் கீழே போக அங்க ஹாக்ஸ்னு ஒரு சூப்பர் ஹீரோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றாப்ல. அதோட ட்ரக்ல பாக்குறப்பதான் தெரியுது வந்தது எல்லாமே ஒரிஜினல் வில்லனுங்க கிடையாது, அவங்களோட டியூப்ளிகேட், அதாவது நகல். அதோட உள்ள ஒரு லைஃப் சப்போர்ட் மிஷினும் இருக்கும். இது புது வகையை சேர்ந்ததா இருக்கு. இது இவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த சீன்ல வில்லனை காட்டினா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவங்க கூடவே இன்னும் 3 பேர் இருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்றது பின்னாடி ஆப் படிக்கும் போது தெரியும். இந்த பக்கம் ஹீரோ முதல் பக்கத்தோட சுருக்கத்தையும் அவனை பத்தியும் சுருக்கமா சொல்றான். பிறகும்போது மியூட்டன்ஸ் இல்லாம பிறந்தது, அதுக்கப்புறம் ஆல்மைட்டை சந்திச்சது, அவர் இவனுக்கு சக்தியை கொடுத்தது, ஹீரோ அகாடமியில கோர்ஸ்ல சேர்ந்தது, ஒரு நல்ல ஹீரோவா மாறணும்னு நினைச்சவருக்கு எல்லாத்தையும் சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல 2 பேர் பொண்ணுங்க கிட்ட கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளூ மண்டையை வந்து பல்ப் வாங்க வைக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த பாட்டுல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. சோ ஆக்ஷனை மட்டும் பார்ப்போம், தேவைப்பட்ட அவங்கள பத்தி நம்ம டீப்பா பாத்துக்கலாம். சரியா? இங்க சூப்பர் ஹீரோஸ்லாம் பீச்ல கண்காணிப்பு வேலையில இருக்க ஒரு சின்ன பையன் அலையில மாட்டிக்குவான். உடனே காப்பாத்த ஒரு தவளை பொண்ணு ஒரு மஞ்சமா காணும் போறாங்க. தவளை பொண்ணு நீந்து போய் அவனை காப்பாத்தி படகுல வந்தவங்க கிட்ட கொடுக்க அந்த குட்டி பையன் இவன் மூஞ்ச பார்த்துட்டு ஐயோ புள்ள பிடிக்கிறான் வந்துட்டு ஆனா கத்துவான் பாருங்க. அம்மா காமெடி தான் போங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் காக்கா மனுஷன், இன்னொருத்தன் வெள்ளை ரிப்பனை வச்சு வித்த காட்டுவான். இவங்க எல்லாருமே மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப மேல பார்த்தா ஒரு குட்டி பையனா அக்காவும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன எல்லா மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அதுக்காக ஒரு ஆபீஸ்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா குட்டி சூப்பர் ஹீரோஸ்க்கான ஒரு குழுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக ஆபீஸ் போட்டு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு கால் பண்ணா போதும், உடனே இவங்க அந்த இடத்துல ஆஜராகிடுவாங்க. இதுல இருக்கிற எல்லாருமே நம்ம குட்டி சூப்பர் ஹீரோஸ் மட்டும் தான், வேற யாரும் இல்ல. சரியா? அப்ப இவங்க ஆபீஸ்க்கு ட்ரக் ஸ்டார்ட் ஆகலான்னு கம்ப்ளைண்ட் வேற நம்ம மஞ்ச மட்டை கிளம்புறான். ஏன்னா இவனோட சக்தியே கரண்ட் தானே. அதோட இவனை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க பாருங்க கிளைமேக்ஸ்ல, வேற லெவல். அதோட இன்னொரு காலில் ஒரு குட்டி பையனை காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் வர ஆளுக்கு கிளம்புறாங்க. ஆனா இந்த கச்சான் பையன் மட்டும் அப்படியே உட்காந்துருப்பான். நீங்க போங்கடா, வேற எவனாச்சும் வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் என்ன ஹீரோ சூப்பர் பவரை யூஸ் பண்ணி வேகமா போக பின்னாடியே 2 பேரும் துத்திக்கிட்டு வருவாங்க. காதுல கேபிள் மாட்டி இருக்கிற இவளுக்கு காது பயங்கர ஷார்ப், அந்த அளவுக்கு. இவ கூட இருக்கிற யுராக்காவுக்கு யார வேணாலும் பறக்க வைக்க முடியும், அதாவது 0 கிராவிட்டி சக்தி இவளுக்கு. இவங்களும் திருத்தரவா தேட ஆரம்பிக்க ஹீரோ இந்த குட்டி சூப்பர் குழு எப்படி உருவாகுச்சு அப்படின்ற காரணத்தை சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஆல்மைட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. பெரிய சூப்பர் ஹீரோஸ் என்னதான் அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் புது சூப்பர் ஹீரோஸ், அதாவது அடுத்த தலைமுறைக்கு கட்டாய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அதனால இந்த தீவை சுத்தி இருக்கிற கிராமங்கள் நகரங்களை மட்டும் குட்டி ஹீரோஸ் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் ஹீரோஸா மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம முழு பொறுப்பையும் இவங்க கிட்டே விட்டு இருக்காங்க. யாரும் இவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க யாருமே இந்த தீவுல இருக்க மாட்டாங்க. எப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொல்லவா வேணும், நம்ம ஆளுங்க ஊருக்குள்ள இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவியும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அடையாளமே உருவான மாதிரி ஆகிருச்சு. இதோட பிளாஷ்பேக்கும் முடியுது. இங்க இவங்க அந்த குட்டி பையனை கண்டுபிடிக்க அவ அக்காக்காரி நீ ரொம்ப லேட்டடாம அவனேன்னு கத்திக்கிட்டே வரா. என்னடான்னு பார்த்தா ஒரு குழந்தை காணாம போனா ஹீரோஸ் தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு செக் பண்றதுக்காக தான் இவ இப்படி செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல, ஒரு காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரமான காட்டு கத்துறா. நீ எல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்ல நம்ம ஆளுக்கு செக்க பல்பு ஆகுது. இவ காண்டா பேசுவா, ஆனா குட்டி பையன் ஹீரோவுக்கு நன்றி சொல்லுவான். நம்ம பொண்ணுங்க வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ அந்த பொண்ணு மேல கோவப்படாம நம்மள இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது நிறைய அவசியம் இருக்குதுன்னு சொல்றான். இந்த அக்காக்காரி இருக்கால, அவளுக்கு ஹீரோஸ்னாலே பிடிக்காது. ஆனா குட்டி பையன் அவங்கள மாதிரியே மாறணும்னு ஆசைப்படுறான். அப்ப அக்காக்காரி ஹீரோஸ் மேல இருந்த காண்டல ஐஸ் கறிக்க இவளுக்கு பல்லு கொட்டுற அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பா பாரு. செம்மையா இருக்கு இந்த ரியாக்ஷன்லாம். அப்படியே ஆபீஸை காட்டினா அவங்க எல்லாரும் வேலை செஞ்சு கலைஞ்சு போய் கிடக்க மக்கள் எல்லாரும் இவங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் சின்ன சின்ன பசங்க தானே, அதனால இதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு தட்டு கழுவுற வேலையை நம்ம பாக்கு கிட்ட கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த முதவி தானே வெளியே போகாம காவல் காக்குறேன் காலையை மேய்க்க போறேன்னு சுத்திட்டு இருந்தான்ல, அதனால மொத்தமா கழுவுற வேலையை விட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஆல்மைட்டு ஒருத்தர் பின் ஒருத்தரா சக்தி பெருகிட்டே இருக்குன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறான். இந்த முறையில ஹீரோ தான் வாரிசு. நம்மால் என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் அதே அற்புத சக்தியை வெறும் 20% தான் வெளிப்படுத்த முடிஞ்சது. அப்ப பாக்கு பேட்ரோல முடிச்சிட்டு வர ஹீரோவை பார்த்துட்டு டேய் பச்சமண்டை சீக்கிரமா உன்னோட அதே அற்புத சக்தியை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கும், அப்போதான் ஏன் கூட சண்டை போட முடியும், என்னால உன்னை ஜெயிக்க முடியும்னு திமுறா சொல்லிட்டு போறான். என்னதான் இருந்தாலும் இதுவும் ஒரு வகையான மோட்டிவேஷன் தாங்க. பாக்கு தான் தான் நம்பர் 1 ஹீரோவா வரணும்னு வெறி பிடிச்சு போயிருப்பான். அப்ப குட்டி பையன் வந்து ஒரு வில்லன்னு சொன்ன உடனே நம்மளுங்க வெறி ஒண்ணு கிளம்புறாங்க. அப்படியே ஹீரோ பப்ளிக் சேஃப்டி கமிஷனை காட்டினா கடந்த சில வாரங்களாவே வில்லன்கள் பல ஹீரோஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்கு பிறகு அவங்களோட அற்புத
சக்தியும் போயிருக்குது. அது மட்டும் இல்லாம வில்லன் குரூப் மியூட்டன்ட் செல்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு ட்ரக்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு உதவி செய்யறது ஷிகாராகி கும்பலா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. நாம முதல்ல அந்த மியூட்டன்ட் செல்லை திருடுறாங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா ஆல்ஃபார் 1 வில்லன் செய்யற மாதிரியே இருக்கு. அவன் தான் அடுத்தவங்களோட அற்புத சக்தியை திருடுவான். அதனால இதை பத்தி தீவிரமா விசாரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ட்ரக்கை கொண்டு போனாங்கல்ல, அந்த கும்பல் நாங்க வேலையை மட்டும் தான் செய்யணுமா, அந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியக்கூடாதான்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலை கொடுத்தவன் இவன் தான். இவனோட பேரு ஷிகாராக்கி. இவன் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு வெளியே போயிடுறான். அப்படி அடுத்த சீன்ல அந்த குட்டி பசங்களோட அப்பாவை காட்ட அவன் தன்னோட பசங்க கிட்ட சீக்கிரமா வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு வானாய் வந்து அட்டாக் பண்ண இவன் செதறி போய் விழுறான். அந்த இடத்துக்கு வந்த வில்லன் இவனை கொல்லாம இவனுக்குள்ள இருக்கிற சக்தியை மட்டும் எடுத்துக்க இவன் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிடுறான். உடனே வில்லன் வேற ஒரு சக்தியை செக் பண்ணுவான் பாருங்க, மின்னல் அடிச்சு மொத்த நகரமும் இருந்து போகுது. வில்லன் பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு இருக்க திடீர்னு இவனுக்கு என்னமோ ஆகுது. என்னடான்னு பார்த்தா இவனுக்கு இந்த சக்திகள் போதுமானதா இல்ல. எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டான காண்டாக. அப்ப இவனுக்கு பசங்க இருக்கிறத பாக்குறாங்க. அப்படின்னா இவனுக்கு இருக்கிற சக்தி அந்த பசங்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இங்க நம்ம ஆளுங்களை காட்டினா பையனை தூக்கிட்டு வில்லன் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க ஒரு மெகா சைஸ்ல ஒரு பூச்சி ஒண்ணு வந்துருக்குது. உடனே பாக்கோ அதை அட்டாக் பண்ணுவான் பாருங்க, அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. பதிலுக்கு அதை அட்டாக் பண்ணும் பாருங்க, இவன் ஒண்ணுமே ஆகாம வெளியே வருவான். என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது இது இந்த குட்டி பண்ண உருவாக்குன மாயை. அந்த மாயை உருவாக்குறதா இந்த குட்டி பண்ணோட சக்தி. பாக்கு வந்து கொலகான்ல மரட்ட இவங்க 2 பேரும் அரண்டு போயிருவாங்க. ஹீரோ அட இருடா நீ வேற பயிற்சி வந்த பண்ணிக்கிட்டு மாதிரி கத்திக்கிட்டு ஏதோ சின்ன பசங்க தெரியாதனமா பண்ணிட்டாங்கன்னு இவனை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த குட்டி பண்ண போட அத்தியாவசிய அரலூசுன்னு இந்த பக்கம் வந்து 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. இந்த குட்டி பண்ணை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ்னா சும்மா தான். எப்ப எல்லாம் தேவையோ அப்ப எல்லாம் உதவிக்கு வரமாட்டாங்க. தன்னோட அப்பாவை மட்டுமே ஹீரோவா பாக்குற ஒரு ஆளு. ஆனா குட்டி பையன் அதுக்கு நேர் ஆப்போசிட். அப்படியே அடுத்த சைட்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல காட்டினா நம்ம ஹாக்கு வந்து இவங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நம்ம ஆளுங்களுக்கு அடுத்த கால் வர ஆளாளுக்கே கிளம்பி போறாங்க. அப்ப குட்டி பையன் ஹீரோவை பார்த்துட்டு ஒளியே இவன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பான். குட்டி பையன் என்னடானா நேற்று நடந்ததுக்கு 2 பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். இவங்க பேசுறத மேல இருந்து நம்ம பாக்கு பையலும் கேட்டுட்டு இருப்பான். இவங்க அப்படியே நிறைய பேசிட்டு இருக்க ஹீரோ ஒரு விஷயம் மட்டும் அழகா சொல்லுவான். எல்லாரும் வில்லன்களை வீழ்த்தி மக்களை காப்பாற்ற நினைப்பாங்க. ஆனா நான் மக்களை காப்பாத்திக்கிட்டே வில்லனையும் வீழ்த்த நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் குட்டி பையனா அங்கிருந்து ஓடி பார்க்க ஒரு பாட்டிமா வந்து அவனை நல்லபடியா பாத்துக்கோப்பா, ஏன்னா அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா அம்மா வெளியூர்ல வேலை செய்யறாங்க, இவங்க மட்டும் இங்க தனியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கவும் ஒரு மாதிரி ஆகிடுறான். இங்க குட்டி போன அக்கா கிட்ட வர திடீர்னு ஏதோ பிரம்மாண்டமா சத்தம் கேக்குது. என்னடா எத்தி பார்த்தா ஒரு கப்பல தரைய உடச்சிக்கிட்டு வந்து கவுந்து கிடக்குது. அது மட்டும் இல்ல அங்க வந்திருக்கிறதே வில்லனுக்கு தான். அவனுங்க இந்த பசங்களை தேடி தாக்குதல ஆரம்பிக்க குட்டி பையன் நம்ம எப்படியாவது ஹீரோஸ்க்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறோம்னு சொல்றான். உடனே இவளும் கால் பண்ண பாக்கு தான் எடுப்பான். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்ல பாக்கு நீ ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணவதானு காட்டு கத்தி இவ சொல்றத நம்ப மாட்டான். அப்ப ஹீரோ வந்து போன வாங்க அவ துறைமுகம்னு சொல்லுவா. ஆனா உடனே காலு கட்டாயிரும். உடனே ஹீரோவா அந்த பக்கம் கிளம்பி போக மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வந்த ப்ளூ மண்டியும் இளவரசனும் கூடவே கண்ணுக்கு தெரியாத பொண்ணு இருப்பாங்க. அப்புறம் என்ன இளவரசன் தாக்குதல் நடத்த அந்த ஜாம்பி மாவன் அங்க இருக்கிற பொருட்களை கட்டுப்படுத்தி ஆயுதமா மாத்திக்குவான். இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. சரி தகவல் கொடுக்கலாம்னு பார்த்தா சிக்னலும் இருக்காது. அப்படியே இங்க பீச்ல நம்ம ஆளுங்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஓனாய் வந்துருவான். அதோட அவன் பாறையை தூக்கி வீச காக்கா வந்து இவனை காப்பாத்திடுவான். அதோட அவனையும் அட்டாக் பண்ண போக அடிச்சு அனுப்பி வச்சிருவான். இங்க ஆபீஸ்ல ஒரு ஆள் வந்து விஷயத்த சொல்ல உடனே இல்லையடா மத்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சு விடுறான். இங்க ஹீரோ துறைமுகத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே மோசமா கிடக்கும். உடனே பசங்க வீட்டுக்கு கூட அப்படி இங்க பார்த்தா இந்த 2 பேரும் விடாம தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் டயர்ட் ஆகி போக கரெக்டா நம்ம பசங்க வந்து சும்மா நொறுக்கி தள்ளுறாங்க. அப்ப பாட்டுக்கு மட்டும் மாட்டிக்க ஜாம்பி மாவ ரிப்பனை வச்சு பாக்குவா அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவான். அவனை வச்சு இவங்கள தாக்க அப்படியே பீச்ல பார்த்தா ஓனாய் ஓட விட்டு அடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க என்னதான் ஒண்ணு சேர்ந்து தாக்குனாலும் அவன் தாட்டையை உரைச்சிட்டு சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்ல போனா அவன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இங்க குட்டி பசங்க வீட்டுக்கு போயிடலாம்னு ஓடி வர வீடே சுக்குநூறா செதறி போகுது. என்னடான்னு பார்த்தா வில்லனே நேரடியா வந்திருக்கான். அதோட அவன் இவங்களை பார்க்க குட்டி பையனுக்கு தான் அதிக சக்தி இருக்கிறது தெரியுது. குட்டி பையன் உடனே போலி பிம்பத்தை உருவாக்க இவன் கொஞ்சம் கூட அசராம அது போலின்னு எனக்கு தெரியும்னு கிட்ட வருவான். அப்ப வாமா மின்னலுங்கிற மாதிரி ஹீரோ வந்து பொசுக்குன்னு இவங்களை தூக்கிட்டு போயிருவான். அவங்க அந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு வில்லன் கிட்ட வர அவன் என்னடா டேய் குழந்தை ஒழுங்கா போயிரு இல்லைன்னா செத்துருவன்னு செம்ம கெத்தா சொல்றான். உடனே ஹீரோ ஏன்டா சப்பி போட்ட சைனடு குப்பி மாதிரி இருந்துகிட்டு என்னடா சொன்னு வேகமா தாக்க வர இவன் புசுக்குன்னு ஷீல்டு வச்சு தடுத்துருவான். அதோட மின்னலை வச்சு தாக்குவான் பாருங்க. அப்பவே ஹீரோவுக்கு இவன் தான் ஆல்ஃபார் 1ங்கிறது தெரிஞ்சு போகுது. இங்க ஜாம்பி மாவை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்களையும் கண்ட்ரோல் பண்ண பாக்க அப்ப பாக்கு அவன் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வருவான் பாருங்க. அவனே ஒரு நோட்டி ஆட்டி போயிருவான். அப்புறம் என்ன தரமா சம்பவம் நடக்க கடைசியா ஜாம்பி மாவை தூக்கிட்டு போய் ஃபயர் பண்ணுவான் பாருங்க. ஆள் அப்படியே மொத்தமா மட்டை.
இன்னும் பல இடங்கள்ல சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பொண்ணுங்க வந்து சொல்ல பாக்கவும் உடனே அங்க கிளம்பி போறான். அப்படியே பீச்ல பார்த்தா ஓனாயி ஓவர ஆலப்பறம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம பசங்க என்ன பண்ணாலும் அவன் கட்டையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம டோடு நெருப்பு விட்டா அவன் வாயில இருந்து அதுக்கு மேல வரும் பாருங்க. அது இவன் வாயா இல்ல எறும்புல வாயான்னு தெரியலங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இங்க ஹீரோ காத்திய புல்லட் மாதிரி மாத்தி தாக்குதல் நடத்த வில்லனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருவான். ஆனாலும் ஹீரோவுக்கு கோலை போட உடனே ஹீரோ தன்னோட சக்தியை எடுப்பான் பாருங்க. இவனுக்கு சக்திகள் அதிகம் இருக்கிறத பார்த்துட்டு வில்லன் அசந்து போறான். ஆனா நம்மளால மிகப்பெரிய அட்டாக் பண்ணுவான் பாருங்க. வில்லன் 3 ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனை பிடிச்சி இவனோட சக்திகளையே உரிய பார்க்க அது இவனால முடியாது. இது எப்படி சாத்தியம்னு அசந்து போன வில்லன் என்னால உன் சக்திகளை அவனை எடுக்க முடியாம போகலாம், ஆனா உன்னை அழிக்க முடியும்னு அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோ கிட்ட குட்டி பசங்க வர வில்லன் ஹீரோவுக்கு நெஞ்சிலேயே ஓட்டையை போட்டுருவான். உடனே குட்டி பொண்ணு ஹீரோ மாதிரி இருக்கிற பிம்பத்தை உருவாக்கி உதவி செய்யுங்கன்னு கத்த என்ன மாப்பிள்ளன்னு பாக்கு வந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. வில்லன் அதையும் அசால்ட்டா தாங்க தடுத்துருவான். இவன் மறுபடியும் தாக்க வர வில்லன் தூக்கி அடிச்சிருவான். ஆனாலும் இவன் வில்லனோட ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு வந்து தாக்க போக இவன் பின்னாடி ஒரு டிராகன் வந்து இவனை கவிட்டு போகுது. இது எங்க இருந்தா வந்துச்சுன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண போக பின்னாடியே ஹீரோ சக்தியை எடுப்பான் பாருங்க. வில்லன் மிரண்டு போய் மின்னலை வச்சு தாக்கி இவங்களை கதற விட்டுறான். இந்த சம்பவத்தால நகரத்துல இருந்தும் மொத்த கரண்டும் போயிருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சக்தியை யூஸ் பண்ணிருப்பான்னு பாருங்க வில்லன். சோரி முடிஞ்சிருச்சு, சரி வாழ போகலாம்னு பையன் கிட்ட வர இவங்க 2 பேரும் காலை பிடிச்சிக்கிட்டு நாங்க உன்னை விட மாட்டோம்னு கதறிட்டு இருப்பாங்க. ஆனா வில்ல டே கோயம்பேடு கொத்தவரங்க போங்கடா போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்கடான்னு அடிச்சு அனுப்பி வைக்கிறான். அப்ப வில்லனுக்கு மறுபடியும் என்னமோ ஆகுது. உடனே இவனோட ஆள் வர வில்ல அந்த பையனை கேட்கறான். ஆனா திடீர்னு காக்கா எல்லாம் நிறைய வர பசங்க வந்து இவங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. உராக்கா வந்து இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு பறந்துடுறா. வில்லங்கிட்ட அந்த சூனியகாரி அந்த பையன் இந்த தீவுல இருந்து எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, நீங்க முதல்ல சரியாகணும்னு அவங்க ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஓனாய் அதை பார்த்துட்டு டேய் பசங்களா இன்னைக்கு நீங்க பொழைச்சிட்டீங்க, அப்புறமேட்டு உங்களை பாத்துக்கிறேன்ட்டு அங்க இருந்து போறான். அன்னைக்கு நைட்டு இங்க பார்த்தா பவர் இல்லையேன்னு மோமோ பேட்டரி உருவாக்குவா, மஞ்ச மண்டா அதுக்கு சார்ஜ் ஏத்திட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா மக்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதோட ஜாம்பி மௌனையும் ரொம்ப பாதுகாப்பா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் எதையுமே சொல்ற மாதிரியே இல்ல. இங்க ஹீரோவும் பார்க்கவும் இன்னும் மோசமான நிலைமையில தான் இருப்பாங்க. டாக்டர்ஸும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. இவங்க எல்லாம் அடுத்து என்ன பண்றது தெரியாம கவலையில இருக்க குட்டி பையன் வந்து என்னால உதவி செய்ய முடியும்னு சொல்றான். இவனுக்கு தாங்க இருக்கிறதுலே அதி அற்புதமான சக்தி இருக்கும். அதுதான் இறந்த செல்களை மறுபடியும் உயிர் கொடுத்து செயல்பட வைக்கிறது. அவனால யார வேணாலும் குணப்படுத்த முடியும். உடனே இவனு செய்ய அப்படியே அங்க பார்த்தா வில்ல நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஓனாயி இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்க சில மணி நேரங்கள கண் முழிச்சு வரேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஓனாய்க்கு ஒரு பிளாஷ்பேக். வில்லன் தான் இவனை ஏதோ ஒரு ஆபத்துல வந்து காப்பாத்தி நாம புது உலகத்தை உருவாக்கலாம், வில்லன்களையும் அரக்கர்களையும் அழிக்கலாம்னு சொல்லி அவன் கூட சேர்த்திருக்கான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும் ஒவ்வொருத்தரா வந்து சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீக் ஆஃப் வில்லன்ஸ் இவங்க குரூப்புக்கு பேரும் வச்சிருப்பாங்க. எப்போ வில்லன் மற்றவங்களோட சக்தியை உருவிய ஆரம்பிச்சிருக்கானோ அப்போதுல இருந்து இவனுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கு. கூடவே இவனை இந்த மாதிரி மாத்தின டாக்டர் இவனால 9 வகையான மியூட்டன்ட் செல்ஸை இவனுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். என்ன அதுவும் கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. இவன் எப்போ எல்லாம் பெரிய அளவுல பயன்படுத்துறானோ அப்போ எல்லாம் இவனோட செல்களும் சதைகளும் அப்படியே செத்து போயிடும். அதனாலதான் இவன் மின்னல் சக்தி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்பவே பலகீனமா மாறியிருக்கான். இதை சரி செய்ய இறந்த செல்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த மியூட்டன்ட் செல்ஸ் வேணும். அது யாருகிட்ட இருக்குது? அந்த குட்டி பையன் கிட்ட. அது தெரிஞ்சுதான் இப்போ அவனை துரத்திட்டு இருக்கான். இதுதான் விஷயம் சரியா? அப்படியே இங்க நம்ம ஆளுங்க என்ன சரியாகல. ஆனா குட்டி பையன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு கட்டத்துல வெறியான இவன் ஹீரோஸ் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோவையும் பாக்கோவையும் நினைச்சு பார்த்துட்டு இன்னும் வெறி ஆவாம் பாருங்க. இவனோட சக்தி வேலை செஞ்சு இவங்களும் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்க பார்த்தா எல்லாரும் மீட்டிங்கை போட்டு அடுத்து நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம், இப்போதைக்கு நம்மளால உதவி கூட கேட்க முடியாதுன்னு சொல்ல மோமோ நான் ஒரு ட்ரோனை உருவாக்கி அது மூலயமா உதவி கேட்கலாம்னு சொல்லி அந்த ட்ரோனையும் அனுப்புறான். அதோட நமக்கு உதவி கிடைக்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நாம என்ன செய்ய போறோம்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க குட்டி பையன் வந்து அந்த வில்லனோட டார்கெட் நான் தான், அவனுக்கு என்னோட சக்திகள் தான் வேணும், அதனால நானே சரண்டர் ஆகிறேன், ஏன்னா அவன் என்ன கொல்ல மாட்டான்னு சொன்னான். ஒருவேளை அப்படி நடந்தா மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோ அப்படி நடக்கவே நடக்காதுன்னு உள்ள வர எல்லாரும் இவனை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ குட்டி பையனுக்கு நன்றி சொல்லி உன்னோட சக்தி ரொம்பவே அபாரமா இருக்கு, நீ ஒரு உண்மையான ஹீரோ, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனை காப்பாத்துவேன்னு சொல்ல பின்னாடியே பார்க்க வந்து டேய் மாப்பிள்ள அவனுங்க ஒருத்தம் கூட இந்த தீவுல இருந்து உயிரோட வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவான் பாருங்க. செம்ம அது. இதுக்கு ஹீரோ இவனை பார்க்க 2 பேரும் ஒரு வழியா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க போற. இப்போதாங்க ஹீரோ வில்லனுக்கு வேற லெவல்ல ஒரு ஸ்கெட்சை போடுவான். மொத்தம் 3 பேர் இருக்காங்களா, அவங்க வெளியே போகணும்னா இந்த வழியா மட்டும்தான் போகணும், நாம இந்த இடத்துல வச்சுதான் அவங்கள பிரிக்க போறோம், அப்போதான் நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும். கூடவே மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தணும். நம்மளோட சண்டையில அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. இதுல முக்கியமா ஆல்ஃபார் ஒன் நானும் கச்சானா அவன் கூட சண்டை போடும்போது அவனுக்கு என்னவும் ஆச்சு, ஆனா அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சக்தி அதிகமா பயன்படுத்தினா அவனோட உடம்பு தாக்கு பிடிக்கல. அதனாலதான் இவன் இந்த குட்டி பையனை தேடிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சோ நாம இப்போ இவனை தான் புரிய பயன்படுத்தணும். நம்மளால அவனை ஜெயிக்க முடியுது இல்ல, ஆனா உதவி வர வரைக்கும் நாம கண்டிப்பா
கண்டிப்பா தாக்கு பிடிச்சே ஆகணும்னு சொல்றான். அதுக்கு பாக்கு டேய் மாப்பிள்ள நீ தப்பா சொல்ற, நம்ம இதுல கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்றான். இவன் உண்மையிலே செம்ம கான்பிடென்டா இருக்காங்க. இந்த பிளானே கேட்கறதுக்கு பெருசா இல்லல்ல, ஆனா எக்ஸிக்யூட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும், ரிசல்ட் தரமா இருக்கும். அப்படியே அங்க பார்த்தா வில்லனும் எந்திரிச்சிருவான். அதோட நம்ம ஆளுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அவன் கொஞ்சம் கூட அசராம வாங்க போகலாம்னு நேரடியாவே அவனே களத்துல வரான். அதோட ஒரு பாதை மாதிரி உருவாக்கி இருக்கிற இடத்துல நடந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, இளவரசன் முதல் தாக்குதல் நடத்த ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அவங்களும் பிரிஞ்சிட மோமோ 2 பேரும் இங்க உருவாக்கி விரித்தனமா தாக்குதல் நடத்தி இன்னும் தள்ளி கொண்டு போறா. முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சது. வில்ல இவங்கள பார்த்துட்டு நேரா வர 2ஆம் கட்ட தாக்குதலா ரிப்பன் பைய பெரிய பெரிய பாறையை தூக்கி வீசுவான் பாருங்க. வில்ல அசால்ட்டா அதெல்லாம் நொறுக்கிக்கிட்டே வருவான். இந்த பக்கம் யுராக்கா பாறைக்கு பறக்கும் சக்தியை கொடுக்க இவனும் அதை யூஸ் பண்ணி தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ஒரு பாறை கூட்டமே வில்லனை நோக்கி வர இந்த பக்கம் நம்ம ஆளுங்க சூனியக்காரிய சந்தில வச்சு சுல்கெடுக்க பாக்குறாங்க. அவளும் சும்மா இல்லைங்க, பட்டைய கலப்புவான். இங்க ஓனாய் பேர தண்ணீர் இழுத்து மொத்தமா ஃப்ரீஸ் ஆக மூதேவி அதையும் உடச்சிக்கிட்டு வெளியே வரான். இவன் டேய் குழந்தை பசங்களா இதெல்லாம் எனக்கு பத்தாதுன்னு ஒரு லேசா உருமாற ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்க பார்த்தா பாறைகள் எல்லாம் வில்ல மேல போட அவன் அசரவே மாட்டாங்க. பதிலுக்கு தடுத்து இவங்களை தான் பறக்க விடுவான். உடனே இவங்க அந்த இடத்துல இருந்து எசாக அந்த பக்கம் பார்த்தா பாறையா மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உருவாக்க உருட்டி விட வில்லனும் வேற லெவல் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அது அவனை மூடிட ப்ளூ மண்டை அந்த பாறையில நான் ஸ்டாப்பா கண்ணை ஒட்ட வச்சுக்கிட்டே இருப்பான். அது எல்லாமே நல்லாவே ஒட்டிக்க இவங்க சந்தோஷப்படுறத கூட வில்ல அது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா வந்துகிட்டு இருப்பான். அப்ப வில்லனுக்கு பின்னாடி இந்த இளவரசன் இவனை தாக்குவான் பாருங்க. இவன் திரும்பி பார்க்காமலே தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வில்ல அடப்போங்கடான்னு அவங்கள துரத்தி விட்டு இவங்களை தாக்க அப்ப பாக்கு வந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இவன் செம்மையா தடுத்துக்கிட்டு இருப்பான். அதோட இவனை பார்த்துட்டு டேய் நீ இன்னும் உயிரோடையா இருக்கிறான்னு கேக்குறான். அதுக்கு நம்மாலு டேய் என்ன கொல்றதுக்கு உங்க அப்பனாலே முடியாதுன்னு சொல்ல ஹீரோவே நேரா களத்துல இறங்கிடுறான். அவன் நேரா வந்து தாக்க வில்லன் தடுத்து பறக்க விடுவான் பாருங்க. இவன் பாக்குவை பிடிச்சு 2 பேரும் ஜோடியா எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப ஹீரோவோட பிளான் என்னன்னா வில்லன் எப்போ எல்லாம் பெரிய அளவுல சக்தியை பயன்படுத்துறானோ அப்போ எல்லாம் இவன் பலகீனமா மாறிடுறானா, அதை தான் இப்ப இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறாங்க. எப்படி அப்படின்னாக்கா வில்ல அந்த பெரிய சக்தியை பயன்படுத்த வைக்க போறாங்க. அப்படி அவன் பயன்படுத்துற வரைக்கும் நம்ம ஆளுங்க முழு சக்தியை பயன்படுத்தாம அவனை வெறுப்பேற்றி அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஓடினாலும் வில்லனை தன்னோட திட்டத்துக்கு கீழே விழ வைக்கணும். அப்போதான் வில்லன் பலகீனமா மாறினதுக்கு பிறகு இவங்களால அவனை கொல்ல முடியும். பாத்தீங்களா பிளான? அப்படியே இங்க பார்த்தா சூனியக்காரையும் காக்கா பையிலும் முரட்டுத்தனமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவளை சரியா அடிச்சு கத்திய உடைச்சு அவளோட முடியும் கறிக்கிடுவாங்க. வெறியானாவும் மோசமா தாக்க அந்த ஒருத்தி காலில் குத்தி அவன் மயங்கறா. அவ்வளவுதான், சும்மா இருந்த சிங்கத்தை கிளப்பி விட்ட மாதிரி காக்கா பையலுக்கு வரும் பாருங்க கோவம். மிகப்பெரிய மான்சரா மாதிரி காட்டுத்தனமா சண்டை போடுவான். அதையும் மீறி அவன் ஓவராத்துள்ள மொத்தமா முடிச்சு விட்டுறான். மேல நம்ம ஆளுங்க தரமா சமாளிச்சுக்கிட்டு இருக்க அப்போ காக்கா பைய பண்ண கலவரத்தால பயங்கரமா வெடிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகுற நேரத்துல வில்லன் தாக்க வருவான் பாருங்க. பாக்கு குறுக்கு பூந்து காப்பாத்தி மச்சி கவனத்தை செதற விடாதுன்னு சொல்றான். இங்க ஓனாய பார்த்தா எல்லாரும் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. என்னடா இது சம்பந்தமே இல்லாம பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல ஓனாயால திடீர்னு சக்தி எடுக்க முடியல. இது என்னடான்னு பார்த்தா நம்ம தவளை பொண்ணு இருக்கால அவ உருவாக்குன ஒரு டாக்ஸினை இவங்க கையிலயும் காலிலையும் தடவிட்டு போய் அட்டாக் பண்ணிருக்காங்க. அது ஏதோ சம்திங் பிளாக் பண்ணும் போல என்னன்னு தெரியல. ஓனாய் பைய நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான்டா, ஆனா அதுக்கு மேலடான்னு உருமாறுவான் பாருங்க. மெகா சைஸ் மாஸ்டரா வந்து நிப்பேன். எல்லா பக்கமும் கேட்டு போட்டா எப்படி? இவன் வாயை திறந்து ஏதோ பரிசா பண்ண டோடோ ஐஸ் கட்டி வச்சு தடுத்துட்டு இருப்பான். ஆனா ஓனாய் மொத்த இடத்தையும் கறிக்கிடுவான். இவங்க எல்லாரும் அவன் இருந்து அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆளுங்களை பார்த்தா தாக்குதல் நடத்திட்டு இருக்க அவனும் அசராம அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வில்லன் பின்னாடி உராக்கா தொட வர வில்லன் டிராகனை வச்சு தூக்கி அடிச்சிருவான். கடுப்பான நம்ம ஆளுங்க டிராகனை அட்டாக் பண்ண இவங்களையும் சேர்த்து அடிச்சு பறக்க விட்டுருவான். அதோட கெத்தா நடந்து வந்து டிராகனை வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ண வில்லனுக்கு மறுபடியும் இனிமா ஆகுது. என்னடான்னு பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வில்லனோட செல்கள் எல்லாம் செத்து போய் அவன் லேசா கலங்கி போயிடுறான். அப்படியே இங்க பார்த்தா ஓனாகி இன்னும் வாயை பறந்து வான வேடிக்கை காட்டிட்டு இருக்கான். உடனே டோடோ இது வேலைக்கு ஆகாது, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதுபடியே செய்யலாம்னு சொல்ல லீடோ மட்டும் தனியா மேல போய் ஆட்டம் ஆடிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா சிவப்பு மட்டும் திடீர்னு ஒரு மாதிரியாகி ஓனாயோட சக்தி எல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பான். ஓனாயி நிறுத்தின உடனே டோடோ போய் அவன் மேல ஏறி உட்காந்துக்குவான். ஒருத்தன் கையை பிடிச்சிக்குவான், இன்னொருத்தன் வாழை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஓனாய் சக்தியை விட போற நேரத்துல டோடோ அதோட வாய்க்குள்ள கையை விட்டு ஐஸ் கட்டியை வச்சு மொத்தமா கதையை முடிப்பான் பாருங்க. அதெல்லாம் அல்ட்ரா லெவல் தான் போங்க. ஆனா என்ன இதுல எல்லாருமே நாக்கு தள்ளி போய் கிடப்பாங்க. ஒருத்தர்கிட்டயும் அசைவு இருக்காது. அங்க வில்ல ரொம்ப பலகீனமா இருக்க நம்ம ஆளுங்க வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவன் தனக்கு தானே ஒரு இன்ஜெக்ஷனை போட்ட உடனே இவன் மின்னல் சக்தியை யூஸ் பண்ணி மிகப்பெரிய அட்டாக் பண்ணுவான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். நம்ம ஆளுங்களை பார்த்தா ஆளையே இருக்க மாட்டாங்க. போச்சா அதோ கதிதான். குட்டி பசங்க இவனை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் ஆக குட்டி பசங்களோட அப்பா கிட்ட வந்து விசாரிச்சுட்டு வெளியே போக இவனுக்கு ஒரு கால் வருது. அதுல பார்த்தா நம்ம மோமோ அனுப்பின ட்ரோன்ல இருந்து ஒரு கப்பல் தகவலை பிக்கப் பண்ணிருக்கு. வில்லனுங்க அந்த தீவுல இருக்கிறத தெரிஞ்ச உடனே
உடனே இவனும் அரக்க பறக்க கிளம்புறான். கூடவே எல்லாருக்கும் தகவலும் சொல்லிடுறான். அப்படியே இங்க மீதி இருக்கிறவங்க இனிமே நாம தான் ஏதாவது செய்யணும்னு சக்தியை யூஸ் பண்ணி பாலத்தை உடைக்க வில்லன் டிராகனை யூஸ் பண்ணி இந்த பக்கம் மேலே ஏறி வந்துடுறான். அதோட தாக்குதல் நடத்த ஒரு பயபலிக்கு பயங்கர சாதாரண ஆகும். அப்ப சைட்ல 2 பேர் வந்து தாக்குதல் நடத்த அவங்களையும் தடுத்து அடிச்சு பறக்க ஓட்டுறான். எல்லாரையும் திருச்சி போய் விழுவுறாங்க. ஆனாலும் இவன் இன்னும் வீக் ஆகிடுவான். வில்லன் குட்டி பையன் கிட்ட வர இவங்க அக்காவும் முன்னாடி வந்து நிப்பான். உடனே வில்லன் அவளை தூக்கி குட்டி பையனை கிட்ட வர சொல்ல வில்லன் இன்னும் பாலகீனமா மாறுறான். குட்டி பையனு கிட்ட ஓடி வர இப்போதாங்க ஒரு மரட்டலான சீனு. வில்லன் கரெக்டா அவனை தொட போற நேரத்துல ஹீரோ வந்து விட்டுவான் பாருங்க. ஒரு கிக்கு அல்ட்ரா லெவல் தான் போங்க. கூடவே பார்க்கவும் உயிரோட தான் இருப்பான். சரி இவங்க எப்படி மின்னல இருந்து தப்பிச்சாங்கன்னு தெரியும் பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் காமெடி. நம்ம மஞ்சமட்டை இருக்கான்ல அவனை வச்சு மின்னல மொத்தமா டவுன்லோட் பண்ணிருக்காங்க. ஆனா அவனு சரிஞ்சு விடுவான் பாருங்க. எப்பா முடியல போங்க. இங்க நம்ம ஆளுங்க விடாம தாக்குதல் நடத்துற வில்லனும் டிராகனை வச்சு செம்மையா தாக்குதல் நடத்திட்டு இருப்பான். ஆனா நம்ம ஆளுங்க தசராம அடிச்சு நொறுக்கிட்டு பாக்குண்டு இருக்கு நேரம் போய் தாக்குவான் பாருங்க. ரணகலமா தான் இருக்கும். ஆனா வில்லன் தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்துவான் பாருங்க. அதெல்லாம் இன்னும் 2 மடங்கு ரணகலமா இருக்கும். அதோட ஒரு மிகப்பெரிய சுழலியை உருவாக்கி மொத்த வெதரைய மாத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு செம்மையா கலவரம் பண்ணிட்டு இருப்பான். இதை தடுக்க நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஹீரோ 100% சக்தியை எடுத்துருவான். அதே மாதிரி பேக்கவும் எடுக்க இந்த சீன் எல்லாம் வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சக்தி எடுத்து சுழலுக்குள்ள போறதெல்லாம் விட்டா பிரளயமே ஏற்படும் போல அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா வில்லனை நெருங்க முடியல. இவங்க தான் மண்ணக்க வராங்க. அப்படின்னா 100% எல்லாம் ஒண்ணுமே இல்லையான்னு யோசிக்க வில்லன் இவங்களை டிராகனை வச்சு லாக் பண்ணிடுவான். ஹீரோ பாக்கு இதுக்கு மேல நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம ஒண்ணு சேர்ந்தாதான் இதை சாதிக்க முடியும். ஏன்னா எனக்கு இருக்கிறது தலைமுகள் தாண்டி வந்துகிட்டு இருக்கிற சக்தி. வா ஒரு கை பார்க்கலாம்னு கை நீட்ட பாக்கவும் கைய புட்டிப்பான் பாருங்க. மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்தியை உருவாகுது. உடனே டிராகன் அழிச்சிட்டு நிப்பாங்க பாருங்க. வெறித்தனமா இருக்கும். எல்லையே இல்லாத ஒரு சக்தியோட நிப்பாங்க. ஆனா வில்லன் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா, முடிஞ்சா என்ன தொட்டு பாருடான்னு வீரவசனம் பேசி மொத்த இடத்தை அழிக்க பார்க்க இங்க இவங்கள பார்த்தா அப்போதான் தெரியுது இவங்க 2 பேருமே ஆள்மைட்ட மாதிரி மாறணும் நினைச்சுதான் வளர்ந்துருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு 2 பேருமே ஒரே நேரத்துல சக்தி எடுத்து ஒன்னா அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. இவங்களோட சக்தி அங்க சூழ்ந்து இருந்த கருமேகத்தை சதறடிச்சிடும். ஆனா வில்ல வெறியோட டிராகனை வச்சு அட்டாக் பண்ண இவங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல பாக்குவ அட்டாக் பண்ண அதுல வில்லனுக்கு லேசா அடிபட்டுருது. உடனே ஹீரோ இந்த பக்கம் சக்தி எடுக்க பாக்கு அதுக்கும் ஒரு படி மேல போய் எருமேல அளவுக்கு இருக்கக்கூடிய சக்தி எடுத்து அட்டாக் பண்ணுவான். ஆனா வில்ல என்னடா ஷீல்ட கொண்டு தடுத்துட்டு இருக்கா. ஹீரோ முழு சக்தியோட வருவான் பாருங்க. மின்னல் அடிக்கிறது மட்டும்தாங்க தெரியும். நேரா போய் வில்லன் அட்டாக் பண்ண அவனோட ஷீல்ட் எல்லாம் உடைஞ்சி அவன் கதறது மட்டும்தான் கேக்கு, வேற எதுவுமே கேட்காது. வில்லன் அதுல இருந்து அடிச்சு பிடிச்சு தப்பிச்சு இவங்கள தாக்க வர இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தாக்குவாங்க பாருங்க. வில்லன் மண்டி போட்டுறான். இருளும் மொத்தமா விலகி போகுது. கூடவே நம்ம ஆளுங்களும் மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்மொழிக்க ஆல்மைட்டும் முன்னாடி இருப்பான். ஹீரோ ஆல்மைட் நான் என்னோட எல்லா அற்புத சக்தியும் நான் பேக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்ல இவன் ஷாக் ஆகிடுவான். ஹீரோ ஆமா நான் அப்படி செய்யலன்னா மக்களை காப்பாத்தி இருக்க முடியாது, வில்லனையும் கொண்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்ன உங்களோட வாரிசை தேர்ந்தெடுத்துங்க, ஆனா நான் எல்லாரையும் காப்பாற்ற நினைச்சேன்னு சொல்றான். ஆல்மைட்டுக்கு இதை கேட்டதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனாலும் ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கும். ஹீரோவும் மன்னிப்பு கேட்டு அப்படி இறந்து போயிருவான் பாருங்க. இவரு ரொம்பவே வருத்தப்படுவாரு. இப்போதாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட். திடீர்னு ஹீரோவுக்கு அந்த அற்புத சக்தி திரும்ப வருது. இதை பார்த்த ஆல்மைட்ட அப்படின்னா ஹீரோ சக்தியை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னாடியே பாக்கும் மயங்கி இருக்கிறானான்னு இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு குழம்புறான். இப்போ விஷயம் என்ன தெரியுங்களா, ஹீரோ மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட சக்தியை பாக்குவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். அதே மாதிரி பாக்குவும் நாம செத்தாலும் பரவாயில்ல ஹீரோ சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு தன்னோட சக்தியை ஹீரோவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான். இது செம்ம மேட்டர் இல்ல, கண்டிப்பாவே இது ஒரு அற்புதமான விஷயம் தாங்க. இது புரிஞ்ச ஆல்மைட்டு முன்னோர்களுக்கு நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் பெரிய ஹீரோஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மக்களை காப்பாத்த வில்லன்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா வில்லன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இவனுக்கு முன்னாடி போன பாட்டுல உதவி செஞ்ச ஷிகாராகி இருப்பான். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, பொசுக்குன்னு வில்லனைய முடிச்சு விட்டுறான். இது என்ன சங்காத்தமோ தெரியலையே. அப்படியே இங்க பார்த்தா பாக்கு வழி தாங்க முடியாம கத்திட்டு இருக்க ஒரு பாட்டி இவனுக்கு முத்தம் கொடுக்குது. சொல்ல போனா இந்த பாட்டிக்கு அந்த குட்டி பையனுக்கு இருக்கிற மாதிரியே செல்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹீலிங் பவர் இருக்கும். இந்த குட்டி பையன் ஹீரோவை சனி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பாக்குவுக்கு சக்தியை டிரான்ஸ்பர் பண்ண விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இதுல நம்ம ஆளுங்க கை தான் கருகி போச்சு பாவம், என்ன பண்றது. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு குட்டி பசங்க அவங்களோட அப்பாவை சந்திக்கிறாங்க. சூப்பர் ஹீரோஸும் பழையபடி மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்பட்ட சாதாரண எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல இவங்களும் இந்த தீவை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வருது. இவங்களும் கிளம்ப குட்டி பசங்க எல்லாம் ஓடி வந்து பாய் பாய் சொல்றாங்க. குட்டி பொண்ணு பாக்குவை பார்த்து நான் ஒன்ன மாதிரி ஒரு ஹீரோவா மாற ஆசைப்படுறேன்னு சொல்ல, குட்டி பையன் ஹீரோவை பார்த்து நானும் ஒன்ன மாதிரி ஒரு ஹீரோவா மாற ஆசைப்படுறேன்னு அப்படியே சொல்லுவான். நம்ம ஆளுங்களை நம்ம யூஏ ஹை ஸ்கூல்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இதோட படமும் முடியுது.